உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம். இது ஊர்த்தலம். ஊர்த்தலத்தில் இன்று நாம் பார்க்க போவது அழகான சிறு கிராமங்களை ஒன்றான கப்பூது அந்தனத்திடல் என்கிற கிராமங்களே ஆகும். ஈழத்தின் மூளை என்று வர்ணிக்கப்படுகிற யாழ்ப்பாண குடாநாட்டில் வடமராட்சி எனும் சிறப்பு கொண்ட இடத்தில் நெல்லியடி எனும் வெடி சுமந்த வீரன் ஊர் கடந்து உப்பு வழியால் பயணப்பட்டு அடையும் சிற்றூர்கள் தான் அந்தனத்திடல் மற்றும் கப்பூது என்கிற சிறு கிராமங்கள். இரு மருங்கிலும் சிறு கலப்பு நிலங்களை கொண்ட உப்புக்கடல் என்கிற நிலத்தினை கடந்து அந்தனத்திடல் எனும் அழகிய ஊருக்கு செல்ல முடியும். இந்த கிராம மக்களின் வாழ்வாதாரம் என்பது நெற்செய்கை, விலங்கு வளர்ப்பு மற்றும் பயிர் செய்கை என்பனவாக இருக்கிறது. பழமை வாய்ந்த கோயில்களை கொண்ட பூர்வீக கிராமங்களாக இவை இருக்கின்றன. சற்று உவர் நீரை கொண்ட இப்பகுதியில் நீர் வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் குடிநீர் வழங்கப்படுகிறது. மிக அமைதியும் இயற்கை அழகும் ஒன்றாக கொண்ட இந்த ஊரில் மிக எளிமையான மனிதர்களை காண முடியும். தமது வாழ்வை எப்போதும் சுறுசுறுப்பானதாக கொண்ட இவர்கள் சிறந்த ஆரோக்கியம் மிக்கவர்களாக வாழ்கின்றனர். இந்த ஊரின் அழகை கண்டுகளிக்க நீங்களும் வாருங்கள் எம்மோடு. அப்பா வணக்கம். நாங்கள் இந்த தடயம் யூடியூப் தளத்திலேருந்து வரோம். இந்த கிராமங்களை பழம் கிராமங்கள் மற்றது தொன்மை மாறிக்கொண்டு போகிற கிராமங்களை இடங்களை ஒரு ஆவணப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த காணொலிகளை எடுத்து பதிவேற்றி கொண்டிருக்கிறோம். உங்களோட இந்த கிராமத்தின் பேர், இந்த கிராமத்தின் தொன்மை, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த கிராமத்தின் பேர் கப்பூது டிவிஷன் தான். அந்தனத்திடல் கப்பூது 2 கிராமம் இருக்குது. இந்த பழைய காலத்தில் எனக்கு இப்போ 73 வயது. பழைய காலத்தில் கப்பூதில் 52, அந்தனத்தில் 44 குடும்பம் இருந்தது. 35 குடும்பம் தான் 2 இடத்துலையும் சேர்த்துருக்கு. பிள்ளைண்ட படிப்பு காண்டி போனால் திரும்பி வராத பற்றிக்கல காணி வாங்கிருக்கேன். எல்லாம் மற்றபடி அப்படியே இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கே. பள்ளிக்கூடம் ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ இல்லாமல் என் பிள்ளைகள் இல்லாததால பள்ளிக்கூடம் பெரும்படைக்கு போனாங்க. வேற ஏதாவது வசதி இனம் இருக்கா? இல்லை படிப்பு வசதி, ரோட்டு வசதி, இந்த வசதிகள் ரோட்டு இல்லாத பிச்சு விட்டுருக்கேன். போக்குவரத்து இப்போ இங்கேருந்து கருத்துலேருந்து ஜாவஞ்சேரிக்கு ஜனமிதாலாம் போனது. ரோட்டு போயிடறால இப்போ ஜனமிதான் போக்குவரத்து. தண்ணி வசதி எங்களுக்கு பைப் லைன் இருக்குது. ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு தண்ணி எல்லாம் இப்போ இப்போ கந்தனண்டு நீங்கள் போய் பார்த்தோன்னா அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலில் உரியவர் எங்களுக்கு தண்ணி தந்த நாடி நாங்கள் ஈடிக்கை தப்பிச்சு அந்த தண்ணி திட்டத்தை செய்து எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 100 ரூபா தான் வரும். எவ்வளவு தண்ணி எடுத்தாலும் 100 தான். அப்படி செய்து தண்ணி வசதி இருக்கும். இங்கே வாழ்வாதாரமாக இங்கே உள்ளாக்கள் என்ன செய்யறோம்? வாழ்வாதாரமாக என்ன தொழில் செய்யணும்? வாழ்வாதாரமாக இந்த பெருசாக உண்டு. இப்போ முந்தி நெசவாள் போட்டு அடிச்சவா தொழிற்சாலை ஐயா ஆக்கள் போனதால அதை நிப்பாட்டி ஆக்கள் ஒரு 5-6 பேர் அடிச்சு விநியோகம் செய்து இருந்தது. ஆக்கள் போனாங்க சங்கம் பெற அப்படி எல்லாம் இருந்ததோ சங்கத்தை விளைய உண்டு உடுப்படியும் விளைய உண்டு. அது விட்டாங்களே கப்பல் எல்லா வசதியோட தான் ஆரம்பத்தில் இருக்குது. இது இந்த கிராமம் ஒரு அழகான இயற்கை கிராமம் தான் இருக்குது. ஆனால் ஆக்கள் அங்கால போனோடய ஆக்கள் தனத்தோட குறைவாக இருக்குது. இடத்துல இருந்து ஜனம் காணி வைக்கிறவா அங்கே இங்கே வரையினா எங்கட மக்களுக்கு அதை பற்றி தெரியல. வேற யாரும் வந்து வைக்கிறேன் காணி வைக்கிறோம். நான் இந்த தரம் நிற்கிறேன் இல்லையா. இதுக்கு பிரச்சனை என்னன்னா ஒரு இடத்துல ஆக்கள் வரைக்கும் இவைக்கு உபத்திரத்தை நாங்கள் கொடுக்க வேண்டி வரும். நாங்கள் காணிகளை விற்றா இருக்கிற ஜனத்துக்கு சேர்ந்து நாங்கள் உபத்திரத்தை போன ஆக்கள் திரும்பி வந்தால் இது ஒரு நல்ல அழகான கிராமமாக இருக்கும். மேலே ஒரு பழைய கிராமம் தானே. கிராமத்தை இதை முந்தி உள்ள என்னன்னா நெல்லை மிஞ்சதான் தோட்டம் நெல் சுற்றி வயல்கள் இருக்கு. இங்கே உள்ள ஆக்கள் சுற்றி வயல் செய்கிறது, தோட்டம் செய்கிறது, ஒரு தன்னிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கேன். இயற்கையோட விவசாயம் சார்ந்து நோய் நொடி இல்லாமல் இங்கே உள்ள ஆக்கள் அங்கே இருந்துകൊണ്ടே வந்து நட்டு நல்ல வணக்கம் அம்மா. இந்த
இந்த இடத்தை சுற்றி நிறைய வயல் என்ன வயல் இப்போ இங்கே உள்ள ஆக்கள் எல்லாம் வயல் தொழில் உங்களோட தொழிலாக வயல் இந்த வயல் வெட்டுற நேரம் நீங்கள் பூசியால் அப்படி செய்கிறதோ வெட்டேங்க கதிர் வரையில வெட்டி மிஷின் வெட்டேங்கள கொண்டே பொங்கி படைச்சு அதுக்கு படைச்சா தான் நல்ல பாம்புகள் எல்லாம் அந்த காவக்காரன் இருப்பான் அப்போ அதே அந்த ஒரு காலம் நாங்கள் படைச்சிருந்தேக்க போவோம் வந்து பாடம் எடுத்து காடு கொத்துருவெல்லாம் பண்ணிக்கிட்டாக்கா நாங்கள் அந்த மடையல் மாதிரி வைக்கிறோம் முந்தி பழைய காலத்தில் ஆக்கள் அப்படி வச்சு காட்டி போடுவோம் அப்போ அதாவது நாங்கள் அப்படியே வயல் விலைக்கு போது உங்கள் மடை வைக்கிறது வாழைப்பழம் பொங்கி மடை வச்சா அந்த புலியில் நல்லா நெல்லிடும் இது ஐதீகமாக நீங்கள் காலகாலமாக காலகாலமாக செய்து கொண்டு பாருங்க அதை நீங்கள் இப்போ அதை நாங்கள் இப்போ கடைப்பிடிச்சிட்டு வரோம் கூட எப்படியும் செய்யணும்னு நினைப்பேன் அப்போ எல்லாரும் அப்படித்தான் செய்வோம் அப்போ என்ன அதுலேயே வச்சு பொங்கி அந்தந்த கால வயல்காரன் காலக்காருக்கு அம்மா அப்பா செய்த வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்போ அதை எப்படி செய்வோம் அல்லாட்டி எங்களை கொண்டு காட்டு கொண்டு பொறுக்கி அடிக்காது இங்கே மிஷின் பிழைக்கும் நெல் வெட்டிக்க அப்படியெல்லாம் செய்கிறோம் எல்லாம் கொண்டு நெல் வெட்டி இன்னைக்கு மிஷின் பிழைக்கும் இதுக்கு அப்புறம் கொடுத்து அப்படி கடவுளுக்கு அதுக்காக தான் நாங்கள் கிடைக்கும் படைச்சு எல்லாம் சரி இப்போ நீங்கள் இந்த சடங்கு சம்பிரதாயங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கும் சொல்லிக்கூடாது இப்படி செய்யணும்னு சொல்லிக்கூடாது சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லைன்னா நீங்கள் வயல் வெட்ட மாட்டீர்கள் நெல் எடுக்க மாட்டீங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம் நல்ல அதையும் வந்து இப்போ எல்லாம் படைச்சு வயலுக்கு நின்றவங்க எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வந்து நாங்கள் மிஞ்ச வந்து சாமி போட்டுட்டோம் அப்படித்தான் காலாகாலமாக செய்யும் வயல் எங்களுக்கு 6 மாதம் 12 மாதத்துக்கு கொடுப்பாங்க நாங்கள் அப்படி தான் வயல் இதெல்லாம் வயல் தான் இந்த தியாகம் ஒரு பிரதானமான வயலும் தோட்டம் நட்டு 2 ஏக்கர் நிலமாக திருவாள் அடித்து அப்படி போகும் வயல் உங்களுக்கு பிரதானமான சரி நன்றி